ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் பார்த்திங்கன்னா மார்கழி மாத சனி மகா பிரதோஷம் வரவிருக்கின்றது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா சிவபெருமான ஒரு புழுப்பூச்சி கூட வழிபாடு செய்யாமல் இருக்காது. ஏனென்றால் இந்த நாள் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாள். கிரகங்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் சரி செய்ய நாளைய தினம் பிரதோஷ தினத்தில் ஈசனை நீங்கள் கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும். கிரகதோஷங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு, அதிலும் குறிப்பாக ஜென்மசனி நடக்கும் கும்பராசி அன்பர்களும், அஷ்டமசனி நடக்கும் கடகராசி அன்பர்களும் நாளைய தினம் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை பாருங்கள். கண்குளிர பார்த்து தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயம் அவர் விளக்குவார் அப்படிங்கிறதான். உங்கள் வாழ்க்கையில் படாத பாடுபட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க. அந்த கஷ்டத்திலிருந்து விலக வேண்டுமென்றால் நாளைய தினம் ஈசனை பாதங்களை சரணடைந்து வழிபாடு செய்வது தான் ஒரே வழி. அவரை நாளைய தினம் பற்றி கொள்ளுங்க. மார்கழி முழுவதுமே வழிபாடு செய்து அந்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். நாளைய தினம் சனி மகாபிரதோஷம், யாரும் தவற விட்டுறாதீங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து போய் நம்ம கோவிலில் அவருக்கு தனுர் பூஜைகள்லாம் நடக்கும். அந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் பார்த்து கலந்து கொள்வது இன்னும் நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம நாளைய தினம் எந்த ஒரு செலவு செய்தும் நம்ம இந்த மாதிரி பரிகாரம் அப்படி இப்படின்னு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஒரு 20 ரூபாய்க்கு வில்வ இலைகளை வாங்கி கொண்டு போய் சிவபெருமான் ஆலயத்தில் கொடுத்து விட்டு, சனிக்கிழமை காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து, பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டாயம் பார்த்திங்கன்னா நாளைய தினம் எழுந்திருப்பது மிகவும் நல்லது. போய் சிவாலயங்கள் உங்களுக்கு அருகில் எங்கே இருந்தாலும் அங்கே போய் கலந்து கொண்டு அங்கே நடக்கின்ற இந்த வைபவங்களில் ஈசனை கண்குளிர பார்த்து தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் நல்லது. அதே போல் மாலை நேரத்தில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலைப்பாடுகள்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. இன்றைக்கே அதற்கான அந்த பெர்மிஷன்லாம் போட்டு நாளைய தினம் 4:30 மணிக்கு சிவன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா 6 மணி வரை அந்த இடத்துல இருங்க. ஏதாவது ஒரு ஓரமாக உட்காந்து அவரை நினைத்து கொண்டு ஓம் நமசிவாயங்கிற அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும், மிகவும் உங்களுக்கு சுபிட்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதான். உங்களுக்கான பிரச்சனைகள் அன்றோடு தீர்ந்துவிடும். சனி பகவான் உங்களை பெருசாக சோதனை செய்து பார்க்க மாட்டார். நாளைய தினம் சனி மகாபிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானும் நம்மிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கஷ்டங்களை எல்லாம் குறைத்து விடுவார் அப்படிங்கிறதான். மற்ற கிரகங்களும் நமக்கு நல்லது செய்ய துவங்கிவிடும். முடிந்தால் நாளை சனிக்கிழமை முழுவதுமே விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று கோவிலில் தரும் இந்த மாலை பிரதோஷ பூஜைகள் முடிவடைந்தவுடன் கோவிலில் கொடுக்கும் அந்த பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டு விரதத்தை முடித்தால் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ கோடி புண்ணியங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. முழு நம்பிக்கையோடு ஈசனை போய் நம்ம வழிபாடு செய்தாலே போதும். இதற்கான பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது. சிவனின் அருளாசி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம இன்றைக்கு நினைப்போம் நாளைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படி இப்படின்னு, ஆனால் அவர் அழைத்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் அந்த இடத்துக்கு கோயிலுக்குள்ளே போகிறோன்னாலே அவர் நம்மளை கூப்பிட்ருக்காரு, நம்மளா போகல அப்படிங்கிறதை உணர்ந்து உண்மையான பயபக்தியோடு அவரை வழிபாடு செய்து விட்டுவாங்க. அதற்காக வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் எல்லாம் இறையாசி கிடைக்காதவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கோவிலுக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை எனும் பொழுது மனதார சிவசிவ ஓம் நமசிவாய என்ற நாமத்தை சொன்னாலே அவர்களுக்கும் அந்த முக்தியானது கிடைத்துவிடும் அப்படிங்கிறதான். அதை நம்ம நினச்சிருப்போம் போகணும் அப்படின்ட்டு, ஆனால் நம்மளால் போக முடியாத சூழ்நிலை ஏதாவது வந்திருக்கும். இப்போ மனதார நீங்கள் இருக்கிற இடத்துலையே அவரை பிரார்த்தனை செய்தாலே போதுமானது தான். உடனே இவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்னு அதற்கு ஏதாவது வீண்டாவாதங்கள் நம்ம பேச வேண்டாம். அதாவது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையை தீர்மானிக்கும். அது நமக்கே தெரியும். சில நேரங்களில் நம்மளால் போக முடியாத காரணங்கள் என்னென்னு நமக்கே தெரியும். நம்மளே ஆராய்ந்து பார்த்தாலே புரியும். அதனால் இருக்கின்ற இடத்துலையே நம்மளால் போக முடியாத அந்த சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா இருக்கிற இடத்துல இருந்தே சிவபெருமான மனதார நினைத்து கொள்ளுங்கள். நாளைய தினம் சிவனடியார்களுக்கு அல்லது பசியால் வாடி கஷ்டப்படுபவர்களுக்கு உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு அன்னதானத்தை செய்யுங்கள். அன்னதானம்னா நிறைய பேருக்கு செய்யணும்னு இல்லை, ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒருவருக்கோ இருவருக்கோ நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு வாங்கி கொடுப்பது சிறப்பு. நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்களுக்கான விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறதான். கோவிலுக்கெல்லாம் எங்களால் செல்ல முடியாது, இந்த நேரத்தில் நாங்கள் வேலை விட்டு வாரோம், அலுவலகத்தில் இருப்போம் அப்படின்னா இருந்த இடத்துல இருந்தே நம சிவாய நம சிவாய நம சிவாயன்று 27 முறை சொல்லிவிட்டு
இன்னல்களில் இருந்து காப்பாற்று ஈசனே என்று சொல்லிவிட்டு உங்களுடைய வேலையை பாருங்கள். மற்றதை அந்த எம்பெருமான் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறதான். சப்போஸ் உங்களால் கோயிலுக்கு போக முடியாது, வீட்டிலே நாங்கள் வழிபாடு செய்வோம் அப்படின்னாலும் இந்த பிரதோஷ நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வில்வேலைகளால் உங்கள் வீட்டில் இருக்கும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். சிவலிங்கம் நீங்கள் சின்னதாக வச்சுருந்தாலும் சரி, சிவபெருமானுடைய அந்த திருவுருவப்படம் இருந்தாலும் சரி, சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து அண்ணாமலை ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்யலாம். எதுவும் இல்லையா, இந்த விளக்கை தான் சிவபெருமான் என்று நினைத்து விளக்குக்கு அர்ச்சனை செய்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான். நம்ம எந்த இடத்துல இறைவனை நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த இடத்துல அவர் இருப்பார். நம்மளுடைய மனமும் உடலும் தூய்மையாக இருக்கணும். முதல்ல அந்த பக்தி இருக்கணும். இது மூன்றும் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது நமக்கு அந்த இடத்துல இறைவன் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு நாள், நாளைய தினம் 28ஆம் தேதி சனிக்கிழமை, நீங்கள் ஒரு நாள் செய்கின்ற இந்த வழிபாடு நிச்சயமாக மார்கழி மாதம் 30 நாளும் அந்த ஈசனை வழிபாடு செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான். சிவனின் பரிபூரண ஆசி உங்களுக்கு வந்தடையும். மலை போல் பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கூட பனி போல் உருகி கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஏதாவது சும்மா நம்ம வாங்கிட்டு போகணும். அதற்காகவாவது இந்த வில்வேலையை மட்டும் வாங்கிட்டு போங்க. இறைவன் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார் தான். இருந்தாலும் இந்த வில்வேலையை வாங்கி கொண்டு போவது நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். அதனால தான் சொல்வது. மார்கழி மாத பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து சிறப்பு பூஜைகள் நடக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் கட்டாயம் இருக்க வேண்டும். எடுத்து வைத்திருக்கும் அந்த வில்வேலைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அதில் சிவசிவ என்ற நாமத்தை எழுதுங்க. வெறும் விரல்களால் மானசீகமாக சிவசிவ என்று எழுதினாலே போதுமானது. எழுதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பேனாட்டையோ பென்சில்ட்டையோ எழுத தேவை கிடையாது. நம்ம கை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரலில் வச்சு அந்த இலையில் சிவ சிவ இந்த 2 வரி மந்திரத்தை எழுதணும். இப்படி ஒவ்வொரு இலையிலையுமே எழுவது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். பிறகு உங்களுடைய வேண்டுதலை சிவபெருமானிடம் வையுங்கள். சிவசிவ நாமத்தை எழுதி அந்த வில்வேலைகளை தான் சிவபெருமானாக நினைத்து அந்த இலையிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். பிறகு அந்த வில்வேலைகளை சிவபெருமானுக்கு கொடுத்து விடுங்கள். நம்ம இப்படி கைகளால் சும்மா எழுதி இறைவனை நினைத்து நீங்கள் சிவனுக்கு கொடுக்கும் இந்த வில்வேலைகளோடு இந்த வில்வேலைகளை கலந்து கொடுத்தாலும் சரி, அல்லது தனித்தனியாக இதை சிவபெருமானுக்கு கொடுத்து சிவனின் பாதங்களில் இந்த இலைகளை சமர்ப்பணம் செய்ய சொன்னாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சிவசிவனு என்று எழுதிய அந்த வில்வேலைகளை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வரும் சனிக்கிழமை அந்த மகா பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் பாதங்களில் நீங்கள் போய் சேர்த்தாலே போதும். அதை மட்டும் தவறாமல் நாளைய தினம் கடைபிடித்து செய்து விடுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் அந்த ஈசனின் காதில் விழும். இவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்ம செய்ய போகிற விஷயம். எளிமையான விஷயந்தான். உங்களால் முடியும் என்றால் 108 வில்வேலைகளில் கூட சிவசிவ என்று எழுதி மாலையாக கட்டி போடலாம். இன்னும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இன்னும் ஒரு மனநிறைவும் ஏற்படும். சிவபெருமானின் மீதும் அதிக நாட்டம் ஏற்படும். உங்களுக்கு அந்த பக்தியானது குறையவே குறையாது அப்படிங்கிறதான். அந்த அளவுக்கு நீங்கள் அவர் மீது முழு ஈடுபாடு கொடுப்பதற்கு இந்த ஒரு வழிபாடு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா அவரைத்தான் நம்ம பெரும்பாலும் வழிபாடு செய்ய சொல்கிறோம். ஏன்னா அவர் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை இது எல்லாம் ஒரு மாயை அப்படின்னு உணர்த்தக்கூடியவர். எந்த அளவுக்கு நமக்கு ஆசைகள் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஆசைகளை பூராமே நம்மிடமிருந்து எடுத்து அதெல்லாம் நமக்கு ஒரு மாயை மாதிரி தான். இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே அழிந்து போகக்கூடியது, நீ உடல் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவர் நமக்கு புரிய வைத்து விடுவார். அதனால் பெருசாக நமக்கு எந்த ஒரு ஆசைகள், அந்த மாய ஆசைகள் வராது. நம்ம வாழ்க்கையில் துன்பமே இல்லாமல் இன்பமாக வாழ்ந்து முக்தி அடைவதற்கான வழியை காட்டுவார் அப்படிங்கிறது தான். உங்கள் மனதும் நல்ல முறையில் பக்குவப்படும். இந்த எளிமையான விஷயத்தை வரும் சனிக்கிழமை நாளைய தினம் அனைவருமே கட்டாயம் செய்கின்ற அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது இந்த வழிபாட்டை தவறவிட்டவர்களுக்கு பாக்கியம் இல்லையா அப்படின்னும் கேட்கக்கூடாது. சிவசிவ நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாயால் சிவசிவ நாமத்தை சொல்லி அடுத்தவர்களை சிவசிவ சொல்ல வையுங்கள். இன்னும் கோடி கோடி புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது தான். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நம்ம பகிர்ந்தளிக்கும் பொழுது அதன் மூலியமாக நமக்கு நன்மைகள் தான் வரும். தவறான விஷயங்களைத்தான் யாருக்கும் பரப்பக்கூடாது. மற்றபடி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம மற்றவர்களுக்கு சொல்வது நமக்குத்தான் அது புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யுங்க. இல்லை அவ்வளோ சீக்கிரம் எங்களால் எழுந்து
கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்திலேயாவது பிரதோஷம் நடக்கின்ற இந்த நேரத்திலேயாவது கோவிலுக்கு போய் அவரை மனதார கண்டு கொண்டாவது வாருங்க. அவர் கோயிலுக்காவது சாயந்தரம் எதுவுமே எங்களால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கோவிலுக்காவது போய் அவரை கண்கூட பார்த்துட்டாவது வாங்க. அந்த புண்ணியமாவது நமக்கு வந்து சேரும். ஏதோ நம்ம இந்த பதிவுலையும் குறிப்பிட்டிருக்கோம், உங்களால் முடிஞ்ச வழிபாட்டையும் செய்யுங்க, நல்லதே நடக்கும். முக்கியமாக யாராவது ஒருவருக்கு மட்டும் முடிந்தளவு ஏதாவது ஒரு சாப்பாடு அவங்களால முடியும்ல ஏதோ, அதனால் அதை மட்டும் வாங்கி கொடுங்க. அது நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறதான். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.